ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா எவ்வளோ டைம் ட்ரை பண்ணாலும் கரெக்டாக கிடைக்கலைங்களா? எனக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தாங்க. ஒன்றும் தண்ணி மாதிரி வரும், இல்லாட்டினா ரொம்ப மோசமாக வரும். எங்கள் வீட்டில் அவரும் சொல்லியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு. கடைசியில் ஒரு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தேன், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எனக்கு கிடச்சிருச்சு. அதில் மெயின் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேன் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு நல்லா போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் போட்டுடுங்க. இதுதான் மெயினுங்க. அதுக்கப்புறம் நல்லா துண்டாக இருக்கிற இஞ்சி அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. காரம் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 பச்சை மிளகா தான் எடுத்துருக்கிறேன். இதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த டைமில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கணுங்க. இந்த வதங்கி வந்த வெங்காயத்தில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே கேஸ் இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட சொல்கிறேன். அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு உடச்சி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதோட தண்ணியை கொஞ்சம் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இல்லைங்க, அதனால் அந்த தண்ணி எடுத்து கடைசியில் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் காரம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த டைமில் நம்மளுக்கு இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து பொடிச்சுக்கோங்க. நீங்கள் கடலை மாவு சேர்த்துறதை விட இந்த பொட்டுக்கடலை டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு அதை சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். டைரெக்டாக நீங்கள் இந்த குழம்புல சேர்க்காதீங்க, கட்டையாகிடும். கொஞ்சம் தண்ணீரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான அருமையான நம்மளோட பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம உப்பு காரம் எல்லாமே கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கிக்கலாங்க. இந்த மசாலா தோசை இட்லிக்கும் நல்லா இருக்கும். ஆனாலும் நம்ம பூரி கூட தான் எப்போவுமே மேட்ச்சு. அதனாலவே கொஞ்சம் உப்பி வர பூரியை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. சூடாக பூரியும் அதே மாதிரி கிழங்கு மசாலாவும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். எப்போவுமே சாப்பிட்றத விட 2 பூரி நீங்கள் எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. இனி எப்போவுமே உங்களுக்கு பூரி மசாலா கரெக்டாக வரலன்ட்டு கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.